தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் மற்றும் முன்னாள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கூடுதல் அரசு வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். சிறப்பு சார். பிஜேபியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்றைய தினம் வந்து ஒரு பிரஸ் மீட்லாம் வச்சு ஒரு பரபரப்பான கருத்துக்களையும் கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இல்லாத வகையில வந்து சில கருத்துக்களை வந்து முன் வச்சிருந்தாரு. நீங்களும் அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல பல விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டுறாரு. இனி காவலர்களை நாங்க தூங்கவே விட மாட்டோம், இனி நாங்க வந்து முன்னறிவிப்பின்றி நாங்க வந்து ப்ரொடெஸ்ட வந்து நாங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்றாரு. இந்த பரபரப்பான இந்த பிரஸ் மீட் காவல்துறைக்கே ஒரு அச்சுறுத்தும் விதமான இந்த ஒரு பிரஸ் மீட்டை வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது பொதுவா அரசியலுக்குன்னு வந்துட்டா களம் ஆடுவதற்கும் கைதை கண்டும் பயப்படவே கூடாது. காவல்துறை அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் போராட்டத்திற்கும் சிறைக்கு செல்வதற்கும் தன்னை தயார்படுத்தி தான் போராட்டத்தை களத்துக்கு வரணும். அண்ணாமலை நடவடிக்கையை பார்த்தா அவருடைய நேற்றைய செயல்கள் சிறுபிள்ளைத்தனத்தை போன்ற ஒரு செயலாக உள்ளது. அவருடைய நடவடிக்கை ஒட்டுமொத்த அரசியல் களத்திற்கும் அவமானத்தையும் தலைக்குனிவைத்தையும் ஏற்படுத்தார். அரசியல் களத்திலே போராட்ட களத்திலே செல்கிற பொழுது காவல்துறை கைது செய்தால் கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாம் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து நாம் சிறைக்கு செல்வதற்கு தயாராகத்தான் போராட்ட களத்துக்கு செல்ல வேண்டும். ஆனா அண்ணாமலை ஒரு முன்னாள் ஒரு IPS அதிகாரி, முழுக்க ஏதோ ஒரு தெரு ரவுடியை போல அவருடைய செயல்பாடு நேற்றைக்கு இருந்தது. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசியல் களம் என்பது வேறு, ஆளுங்கட்சி என்பது வேறு. அவர்களை எதிர்த்து போராட்டம் என்பது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்கட்சியில நடவடிக்கையில் இருக்கக்கூடியவர் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். போராட்டத்துக்கு போயிட்டா அப்புறம் கைது நடவடிக்கைகள்லாம் நம்ம சரியா தானே போனோம். அப்ப காவல்துறை காவல்துறையுடைய கடமை என்ன? அவங்க பொதுவாவே ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு மனநிலையில அவங்க எப்பவுமே வந்து ஒரு செயல்படுவாங்க. அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணா கைது நடவடிக்கை இருந்தா FIR போட்டா அதை ஃபேஸ் பண்ணிட்டு சட்ட ரீதியா நம்ம எதிர்கொள்ளலாம். அதை விட்டுட்டு சிறுபிள்ளைத்தனமா போயிட்டு அவங்களோட வாக்குவாதம் பண்றது, சண்டை போடுறது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஏதோ வந்து சடுகுடு விளையாட்டு போல நடந்தாரு. ரொம்ப இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. இப்ப நீங்க ஒரு சட்ட வல்லுநர், பிராக்டிசிங் லாயரா இருக்கிறீங்க, சட்டம் படித்தவர் நீங்கள். அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, மண்டபத்துல எங்களை வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க, 6 o'clock நீங்க வெளியே விடணுங்கிறது ஒரு சட்டம். ஆனா சட்டம் கூட வந்து காவல் அதிகாரிகளுக்கு தெரியாதா, உயர் அதிகாரிகளுக்கு தெரியாதா, பிஜேபியினரை வந்து திட்டமிட்டே ஒடுக்குறீங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. சட்டத்துல அப்படி எதுவும் இருக்கா சார்? 6 மணிக்கெல்லாம் வெளியே விட்டுறணும்? இல்ல, அந்த மாதிரி எதுவும் சட்டத்துல கிடையாது. அதாவது எதிர்கட்சி களத்துல ஒரு இஷ்யூ வச்சு போராட்டத்துக்கு போகும்போது அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னா அவங்க வந்து பிரிவென்ட் அரெஸ்ட் காமிக்கிறாங்க. நம்மள எல்லாம் அடைச்சு நாங்க கூட வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த ஒரு நிகழ்வு கண்டித்து ஒரு மிகப்பெரிய மாணவர் போராட்டம் நடைபெற்றது. அந்த மாணவர் அமைப்புகளை வந்து 6 மணி வரைக்கும் அடைத்து வச்சு மறுபடியும் வந்து காவல்துறை நீங்க எல்லாம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சாங்க. எந்த மாணவர்களும் போய் காவல்துறையோட சண்டை போடல. எல்லாருமே வந்து கைது நடவடிக்கைக்கு வந்து ரெடியா தான் இருந்தாங்க, சிறைக்கு செல்றதுக்கு ரெடியா தான் இருந்தாங்க. இப்படி ஒரு IPS படிச்சுட்டு அவர் CRP படிச்சாரா, IPC படிச்சாரா, எவிடன்ஸ் ஆக்ட படிச்சாராங்கிற சந்தேகம் எங்களுக்கு வலுக்குது. இல்ல, இப்ப இதெல்லாம் வந்து இப்போ ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை, ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவே இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சகட்டமேனிக்கா அவர் விடுறாரா சார்? இல்ல, இது வந்து நேற்று முளைச்ச காளான். அரசியலிலே மிக பழுத்த அரசியல்வாளர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். நிறைய களம் கண்டவர்கள், களமாடியவர்கள், அரசியல் களத்திலே திராவிட சித்தாந்திலிருந்து இன்றைக்கு உள்ள தமிழ் தேசிய அரசியல் வரை தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அரசியல்வாதி இன்றைக்கு வரைக்கும் தலைவராக இருக்கிறார்கள். அண்ணாமலை பொறுத்தவரை அரசியல் களத்திலே நேற்று முளைத்த காளான். ஏதோ அவருக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம், வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ மாதிரி என்னென்னலாம் அவருக்கு தோணுதோ அதெல்லாம் பேசுறாரு. அதனால அண்ணாமலையுடைய அறவேக்காட்டுத்தனம் விரைவில் முடிவுக்கு வரும். அவர் வந்து யாரையும் எஜமானர்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஒட்டுமொத்த தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் காட்டி கொடுக்கிறார். அதனால அண்ணாமலையுடைய அரசியல் விரைவில் முடிவுக்கு வரும். நாங்க வந்து போராட்டங்களுக்கு வந்து நாங்க வந்து ரெக்வஸ்ட் வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல நாங்க வச்சிருந்தோம். அது எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கு காவல்துறை. அதனால வந்து காவல்துறை எங்களுக்கு கண்ணியம் கொடுக்காதனால நாங்களும் வந்து காவல்துறைக்கு இனி நாங்க கண்ணியம் கொடுக்கிற பாடு இல்லை. நாங்க வந்து
இனி வந்து நாங்க முற்றிலுமா எதிராக தான் செயல்பட போறோம். இனி நாங்க வந்து இந்த வாரத்திலேயே பல போராட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மாக்லயும் வந்து கடைகளுக்கு மேல முதலமைச்சரோட புகைப்படத்தை வந்து ஆணில அடிச்சு நாங்க வந்து போராட்டத்தை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்கிறாரு. இது வந்து நான் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம தான் நான் சடனா வந்து பண்ணுவேன். 22ஆம் தேதியும் ஒரு போராட்டம் நடத்த போறோம். அந்த போராட்டத்துக்கு நாங்க அனுமதி எல்லாம் கேட்க மாட்டோம். நாங்க எந்த ரிக்வெஸ்டும் வைக்க மாட்டோம். சடனா நாங்க வந்து குழும்புவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இது வந்து எப்படி சார் பாக்குறது? இது வந்து ஒரு வன்முறை பேச்சா? அல்லது ஒரு அரசியல் தலைவர் மேடை பேச்சு போல இது வந்து சகஜமா கடந்து போறதா? ஏன்னா பாரதிய ஜனதாவுடைய நம்ம கடந்த கால வரலாறு எல்லாம் பாக்குறோம். எப்படிப்பட்ட ஒரு கட்சி என்று. எப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு சார்? நான் மரியாதைக்குரிய அண்ணாமலையை இந்த மீடியா வாயிலா வன்மையா கண்டிக்கிறேன். அதாவதுங்க, அவர் வந்து ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, கண்டிப்பா சட்டம் படிச்சிருக்கணும். என்னுடைய அசம்ஷன் படி கண்டிப்பா அவர் வந்து ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட்லாம் கண்டிப்பா இந்திய சாட்சிய சட்டம்லாம் படிச்சிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு உள்ள புதிய சட்டத்தை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பழைய சட்டத்தை படிக்க 100% வாய்ப்பு இருக்கு. இவர் இந்த மாதிரிலாம் ஏன் தெரியல. ஏன்னு கேட்டா, ஒரு தமிழ்நாட்டுல யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் ஒரு போராட்டம் பண்றதுன்னா ஒரு காவல்துறையிட்ட அனுமதி கேட்போம். அப்படி அனுமதி மறுக்கப்பட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம். நீதிமன்றம் சில நிபந்தனைகளோட நம்மளுக்கு அனுமதி வழங்கும். இவர் நினைச்ச நேரத்துக்கு போராட்டம் பண்றாரு. போராட்டம் பண்ணிட்டு ஓகே, காவல்துறை கைது செய்து திருமண மண்டபத்தில் வைத்திருக்கும் பொழுது அங்கே தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் உபயோகிக்கிறாரு. எனக்கு தண்ணி கொடுக்கல, எனக்கு பாட்டில் கொடுக்கல, எனக்கு ஃபுட்டு கொடுக்கல. அதனால ஒரு ஐபிஎஸ் படித்த ஒரு ஆபீசர், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மிக அருவருப்பாக அசிங்கமாக அவருடைய நடவடிக்கை இருக்கிறது. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அரசியல் தலைவருக்கான தகுதியை அண்ணாமலை வளைத்துக் கொள்ள வேண்டும். சாப்பாடு ரெடி கட்சிக்காரனை விட்டு சாப்பாடு வேண்டிய சொல்லு, தண்ணி வேண்டிய சொல்லு, என்ன போலீஸ் என்ன உன்னை என்ன பட்னியா போடுது? இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட அதை வந்து மீடியால சொல்லி பப்ளிசிட்டி தேர்ங்கிற ஒரு விளம்பர விரும்பியா அண்ணாமலை இருக்காரு. விரைவில் இவருடைய வெட்டு அரசியல் பெருங்காய டப்பா. அண்ணாமலை வந்து நல்ல டப்பா கிடையாது, பெருங்காய டப்பா. அதனால அது விரைவில் முடிவுக்கு வந்துடும். அண்ணாமலையுடைய அரசியல்லாம் வந்து தமிழ்நாட்டுல எடுபடாது. இங்க உள்ள சித்தாந்தம் வேற, நார்த் சித்தாந்தம் வேற. அவர் நாட்டுல உள்ள எஜமானர்களுக்கு வேலை செல்லும் வேலையாளாக தமிழ்நாட்டுல செயல்படுறாரு. அதனால வந்து அதாவது ஆளுங்கட்சியினுடைய அரகாட்சத்தை தட்டி கேட்க வேணும், ஆளுங்கட்சியினுடைய தவறு தட்டி கேட்க வேண்டாம், ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்ண வேண்டாம். இவருடைய கான்செப்ட் அது கிடையாது. இவர் வந்து வடபுலத்துல உள்ள தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை இங்க நிறைவேற்றக்கூடிய ஒரு பணியாளா இருக்காரு. இவர் அரசியல் கட்சி தலைவரே கிடையாது. இவரை எப்ப வேணாலும் அண்ணாமலையை வடபுல தலைவர்கள் கழட்டி விடலாம், இல்ல இவரே வந்து ஒரு கட்டத்துல அரசியல் விட்டே ஒதுங்கிடுவாரு. அதனால இந்த அறவேக்காடு அண்ணாமலையுடைய இந்த சடுகுடு ஆட்டம் விரைவில் முடிவுக்கு வரும். சோ அப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இப்ப திட்டமிட்டு இங்க ஒரு அசாதாரண சூழ்நிலை வட இந்தியாவை போல ஒரு வன்முறையை வந்து வெடிக்க செய்து அதன் மூலியமா ஒரு அரசியல் லாபத்தை இங்க வந்து நம்ம லாபகரமா ஆக்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் செய்யறாரா? உண்மை. அதாவது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தமிழ் மொழி மீது ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்கு. குறிப்பா வந்து இந்த ஆளுகின்ற அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, வடபுலத்திலே அதிகாரத்தில் உள்ளவர்கள் எப்ப ஆட்சிக்கு, அது காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் சரி, தமிழ் மொழி மீது அவங்களுக்கு மிகப்பெரிய வன்மை இருக்கு. தமிழகத்துடைய வளர்ச்சி, தமிழ் மண்ணின் மீது உள்ள பண்பாடு, தமிழ் மக்கள் வைத்திருக்கக்கூடிய மனிதநேயம், இதெல்லாம் மீது இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி மீது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜலசி, பொறாமை இருக்கு. அதனால எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, தமிழுடைய மொழி மீது, பண்பாட்டின் மீது, நாகரிகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவாங்க. அந்த தாக்குதலுக்கு அண்ணாமலை மாதிரி காட்டி கொடுக்கிற ஒரு சில எச்சை தமிழர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். இதை நம்ம சதித்து ஆகணும். அவங்களுடைய ஒரே குறிக்கோள் தமிழ் மண்ணிலே திராவிட அரசியலையும் தமிழ் தேச அரசியலும் வீழ்த்தியே ஆக வேண்டும் வெறிகொண்டு அலைகிறார்கள். அதனால வந்து அண்ணாமலை போன்ற தற்குறிகள் இப்படித்தான் செய்யும். அதை வந்து முறியடிக்கிறது, மூழ்கடிக்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தின் கையில் தான் இருக்கு. நமக்குள் 1000 வேறுபாடுகள் இருக்கலாம். அது திமுக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இருக்கு. திராவிட சித்தாந்தத்திலே நாம் இருக்கிறோம், தமிழ் தேசியத்திலே நாம் ஊறி போய்விட்டோம். அதனால வந்து நாமளுடைய பண்பாடையும் மொழியையும் நாகரிகத்தையும் காப்பதற்கு நாம இங்க உள்ளவன் தான் பண்ண முடியும். தேசிய கட்சிகளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், பிஜேபியா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் இதுல வந்து கூட்டு களவாணிகள் தான். தமிழ்நாட்டையும் தமிழ் பண்பாடையும் தமிழ் தேசியத்தையும் தாக்குதல் நடத்துவதிலே அவர் வல்லவர்கள்.
தமிழ் மொழியை அழித்து இந்தியா முழுவதும் புகுத்துவதற்கு ஒரு கங்கணம் கொட்டி கொண்டு அலைகிறார்கள். அதற்கு அண்ணாமலை போன்ற தற்கொலைகளை பயன்படுத்துகிறார்கள். இப்போ நம்ம பாக்குறோம் சார், தொடர்ச்சியா இவ்வாறான பேச்சுக்களை வந்து வெளிப்படுத்துறாரு. நாளைய தினம் இப்போ ஒரு விதை போட்டுட்டாரு. இப்ப நான் வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம, எந்த ஒரு ரிக்வெஸ்டும் இல்லாம நாங்க வந்து போராட்டத்தை அறிவிப்போம். இது தொடர்ந்து நடக்கும். டாஸ்மாக்ல வந்து முதலமைச்சர் போட்டோவை வந்து நாங்க வந்து பொறிப்போம் அப்படின்லாம் சொல்றாரு. இது பேச்சு கேட்கக்கூடிய ஒரு பிஜேபியினுடைய ஒரு சாமானிய ஒரு கடைக்கோடிய தொண்டன் வந்து ஏதேனும் வரக்கூடிய நாட்கள்ல அசம்பாவித சம்பவங்கள்ல ஈடுபட்டாலோ, சட்ட ஒழுங்குக்கு ஏதேனும் ஒரு குந்தகம் விளைவிக்கும் வகையில ஏதேனும் வந்து நடந்தாலோ, இதுக்கெல்லாம் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சார்? அப்போ நிச்சயமா அவருடைய தலைவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதை ஏற்கக்கூடிய ஒரு நிலைமை தான் நிச்சயமா வரும் சார். அப்படி இருக்கும் பட்சத்துல காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திரு அண்ணாமலை அவர்களை கைது செய்வது கூட நேரிடுமா சார்? சார், அண்ணாமலை இந்த தற்கொலை அண்ணாமலை கிட்ட ஒட்டுமொத்த அதிகாரமும் வந்து கூஞ்சு கிடக்கு. மத்திய அரசினுடைய கீழ் இயங்குறதா அமலாக்கத்துறை நாளைக்கே நினைச்சா முதலமைச்சருக்கு சம்மன் கொடுக்கலாம், நம்மளுடைய மினிஸ்டருக்கு சம்மன் கொடுக்கலாம், டாஸ்மாக் மினிஸ்டருக்கு யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கோ அவங்களுக்கு எல்லாம் சம்மன் கொடுத்து உடனே கைது நடவடிக்கையில ஈடுபடலாம். இது அண்ணாமலை நினைச்சா செய்யலாம். இது ஒரு பவர்லெஸ் அண்ணாமலை, இது ஒரு தற்கொலை அண்ணாமலை. இதையெல்லாம் போய் செய்யாம தமிழ்நாட்டுல தன்னை விளம்பரப்படுத்துவதற்கும், தன்னை வளர்த்துக் கொள்வதற்கும், தன்னுடைய வடநாட்டு எஜமானர்களுக்கு தன்னை பெரிய ஆளாக காட்டிக் கொள்வதற்கும் இங்கே ஏதோ உளறி கொட்டிக்கிறார். இங்கே ஏதோ தவறான அரசியல் களத்தை இங்கே செயல்படுத்த பார்க்கிறார். அதனால அண்ணாமலையுடைய எண்ணம் தமிழ்நாட்டிலே ஒருபோதும் ஈடேறாது. டாஸ்மார்க்ல ஊழல்னா அதுக்கு சட்டம் இருக்கு, அதுக்கு முறையா வந்து நீ வந்து தமிழ்நாட்டுல உள்ள பிஜேபி தொண்டர்கள்லாம் திரட்டி காவல்துறை அனுமதி கொடுக்கலாம், பெர்மிஷன் வாங்க நீதிமன்றத்துல, உண்ணாவிரதம் போராட்டம் பண்ண, நீ நினைச்ச இடத்துக்குலாம் போராட்டம் பண்றதுக்கு தமிழ்நாடு ஒன்னும் இது வந்து வடநாடு கிடையாது. உன்னோட அதிகாரம் இருக்கு, ஊழல் நடந்தா நடவடிக்கை எடு. அதை விட்டு நீ ஏன் வெற்று விளம்பரம் தேடுற? இப்போ சார் அதே போல இன்னொரு பேச்சையும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஏப்ரலுடைய ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நாங்க இப்படியான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம். அதாவது டாஸ்மாகனுடைய கடைகளை வந்து மூடி அதை பூட்டு போடுவதற்கான போராட்டத்தை எங்க மகளிர் அணியும் முன்னெடுப்பாங்க, நானும் சென்று முன்னெடுப்பேன் அப்படின்றாரு. என்னதான் இருந்தாலும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, டாஸ்மாக் என்பது ஒரு பொது சொத்து, ஒரு அரசினுடைய அது ஒரு நிறுவனமாக இருக்கும் பொழுது அது ஒரு பொது சொத்தை இப்படியான ஒரு சேதப்படுத்துவேன், நான் வந்து குந்தகம் விளைவிப்பேன் பொது அமைதிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்ன மாதிரி பேச்சு சார்? இப்ப நம்ம ஏடிஎம்கே ஆட்சி காலத்திலையும் பாக்குறோம், அவ்வாறான யாராவது செயல்பட்டாலும் நம்ம அது இரும்பு காரம் கூட்டு நம்ம வந்து அடைக்கிறத பார்க்க முடியுது. அப்ப இவரும் இதே மாதிரியான ஒரு பூரண மதுவிலக்கு வேண்டுமென்பது அண்ணாவுடைய கொள்கை. ஆனால் அதை சொல்வதற்கு ஒரு ஆள் இருக்கு. நீ உனக்கு தகுதியே கிடையாது. நீ வந்து தேசிய கட்சியினுடைய பாஜகனுடைய மாநில தலைவர் தமிழ்நாட்டுல, இன்றைக்கு ஆந்திராவிலே உங்களுடைய ஆதரவோடு ஆட்சி நடத்த சந்திரபாபு அங்க வந்து டாஸ்மார்க் வந்து அங்கே சாராயம் கரைபண்டு ஓடுது. உங்கள் ஆதரவோடு பாண்டிச்சேரியில ஆட்சி நடத்த ரங்கசாமியுடைய ஆட்சியிலே சாராயம் கரைபண்டு ஓடுது. நீங்க 18 மாநிலத்துல நீங்க ஆட்சி பண்றீங்க, அத்தனை மாநிலத்திலையும் டாஸ்மார்க்கும் அங்க உள்ள சாராய கடையும் பிராந்தி கடையும் இருக்கு. நீ தமிழ்நாட்டுல வந்து என்ன புடுங்கிருவ? நீ வந்து வளர்றதுக்கு, உன்னை வளர்த்துக்கிறதுக்கு, நீ போலி அரசியல உன்னை எஜமானர்களுக்கு காட்டுறதுக்கு நீ தமிழ்நாட்டுல நீ வந்து டாஸ்மார்க் நீ என்ன பண்ணிட முடியும்? அதை உடனே எல்லாம் மூடிட முடியும். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க. நான் வந்து படிப்படியா 500 கடையை வந்து நான் வந்து குறைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. அவங்க வந்து சொன்னபடி குறைச்சாங்க. இன்றைக்குள்ள முதலமைச்சரும் வந்தவன ஒரு 500 கடையை குறைச்சாரு. அதனால இதை வந்து படிப்படியா தான் இந்த டாஸ்மார்க்கை நம்ம வந்து ஒழிக்க முடியும். உடனே நம்ம மக்களை திருத்திட முடியாது. உடனே வந்து எல்லாரையும் நீங்க குடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அப்படி நம்ம குடிக்காதுன்னு சொன்னோம்னா உடனே டாஸ்மார்க் முன்னா சாராயம் கரைபண்டு ஓடும். இப்படி பல இஷ்யூ இருக்கு. பயங்கரமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும். இது அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ்ஆ இருந்தவர், அவருக்கு நன்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரு குழப்பம் உருவாக வேண்டும். இங்கே வந்து பிஜேபி எப்படியாவது கால் ஊன்ற வேண்டும், தமிழ் மொழியையும் தமிழ்நாட்டையும் அழிக்க வேண்டும், இந்தியை இங்கே புகுத்த வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் தொடர்ந்து தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக செயல்படுகிறார். இதை ஒருபோதும் தமிழர்கள் அனுமதிக்க மாட்டார்கள், தமிழ்நாடு அனுமதிக்காது. அதனால அண்ணாமலை போன்ற தற்கொலைகளை விரைவில் அரசியலிருந்தே துடைத்தெறிய பெறுவார்கள். இனி காவல்துறை எக்காரணத்தை கொண்டு நம்ம தூங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பகிரங்கமாகவும் பேசியிருக்கிறாரு. முதலமைச்சர் வீட்டை போய் நாங்க வந்து முற்றுகையிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. அது சொன்ன பிறகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் முடிந்தால் நீங்கள் வந்து முற்றுகையிட்டு பாருங்கள் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுக்கு அமைச்சர் ரகுபதி அவர்களை வந்து நம்பர் 1 கிரிமினல் ரகுபதி வந்து இதெல்லாம் பேசக்கூடாது,
அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டிருக்கிறாரு. மேலும் முதலமைச்சர் வீட்டை நாங்க வந்து தடைகளையும் மீறி நாங்க வந்து முற்றுகையிடுவோம் அப்படின்றும் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? பிறப்பால் தமிழர்கள் ஏமாளி அருகு வரைக்கும் இந்த மாதிரி தற்கொலைகள் எல்லாம் பேசத்தான் செய்யும். அண்ணாமலை என்ன முதலமைச்சர் மட்டுமா பேசினாரு? ஏற்கனவே மரியாதைக்குரிய அண்ணாதுரை பத்தி பேசினாரு. தமிழ்நாட்டினுடைய தந்தை, திராவிடத்தினுடைய பிதா மகன் அண்ணாதுரை பத்தி பேசினாரு. இந்த நாட்டுல கொடுத்து கொடுத்து சிவந்தகரன் எம்ஜிஆர் பத்தி பேசினாரு. அள்ளி அள்ளி கொடுத்த அம்மா புரட்சி அம்மாவை பத்தி பேசினாரு. இன்னைக்கு முதலமைச்சர் அன்னைக்கெல்லாம் வந்து இந்த அரசு வந்து அமைதியா இருந்தாங்க. இன்னைக்கு அதான் முதலமைச்சர் மேலையும் போட்டு பாக்குறாரு. அதனால வந்து அண்ணாமலை போன்ற தற்கொலைகளை இரும்புக்காரங்க ஒடுக்கணும். அதனால இந்த மாதிரி வந்து நாட்டை தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கிற வடபுலத்தவர்களுக்கு எஜமானாக வாழ்கின்ற அண்ணாமலையை தமிழ்நாட்டிலே சுதந்திரமாக செயல்பட விடக்கூடாது. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த ஆளும் அரசும் அண்ணாமலைக்கும் ஒரு வந்து லிங்க் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கள்ள கூட்டணி. ஏன் அண்ணாமலை விட்டு வைக்கிறாங்க? இரும்புக்காரங்க அண்ணாமலை ஒடுக்கணும். உடனடியாக இவர் மேல வந்து தேச விரோதம், இந்த நாட்டுக்கு வந்து விரோதமா செயல்படுறாரு. இவர் மேல எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணுங்க. இவர் தொடர்ந்து வந்து அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு ஒரு அசாதாரண சூழ்நிலைய, ஒரு தமிழ்நாட்டுக்கு துரோகத்தை இழைக்கிறாரு, ராஜ துரோகம் இழைக்கிறாரு. அதனால இவர் மேல நடவடிக்கை சொல்லுங்க. இந்த மீடியாவில கேட்டுக்கிறேன். இப்ப சார், நீங்க ஒரு பிரதான எதிர்கட்சியா இருக்கிறீங்க. பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய, சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு எடப்பாடியார் அவர்கள் கூட சட்டமன்ற பேரவையிலிருந்து வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுக்கும் பொழுது இடியில இருந்து இந்த மாதிரி எனக்கு ஊழல் தகவல் எல்லாம் வந்திருக்கு, அது முழு விபரம் வரட்டும், அதுக்கு உண்டான விளக்கத்தை வந்து தனியா இன்னொரு பிரஸ் மீட்ல நான் விளக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த விபரத்துக்காக காத்திருக்கிறாரு. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் முன்முடிவாகவே வந்து A1 அக்யூஸ்ட் வந்து முதலமைச்சர் தான் இதுல அப்படின்னு சொல்லி முன்முடிவா இதுல சொல்றதா இருக்கட்டும். இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் வந்து விபத்துல அரசியலுக்கு வந்தது அண்ணாமலை. எடப்பாடியார் வந்து கிளை கழக செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர், மாவட்ட கழக செயலாளர், மந்திரி, பாராளுமன்ற உறுப்பினர், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதவி அலங்கரிச்சவரு. ஒரு பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்காரு. அதனால அவர் பண்பட்ட அரசியல்வாதி. அண்ணாமலைக்கு வந்து எந்த தகுதியும் கிடையாது, தரமும் கிடையாது. அண்ணாமலை ஏதோ ஒன்று பண்ணி தன்னை வந்து பெரிய ஆளா தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறணும். அவர் வந்து முட்டி முட்டி முக்காப்புடி அரிசி சாப்பிட்டாலும் ஒரு கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க. அவர் எந்த காலத்திலையும் பிஜேபி தமிழ்நாட்டுல வளர்க்க முடியாது. அதை வளர்க்கறதுக்கு வடபுல அவருடைய எஜமான்களுடைய சொல்லை இங்க வந்து செயல்படுத்துறதுக்கு அவர் நமது மொழியையும் பண்பாட்டையும் வந்து அழிப்பதற்கான நடவடிக்கைகளை அவருக்கு வந்து வாயில என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேசுறாரு. அதெல்லாம் அண்ணாமலையோட நடவடிக்கை. அவர் ஒரு பண்பட்ட அரசியல் தலைவர்ல, அவர் ஏதோ வந்து ஒரு விபத்துல அரசியல் வந்தாரு. விரைவில் அவருடைய தற்கொலைத்தனத்துக்கும் அறவேட்டுத்தனத்துக்கும் முடிவு கட்டப்படும். ஓகே சார், நிச்சயமாக நேற்று தினம் திரு அண்ணாமலை அவர்கள் பேசிய இந்த கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச்சுக்கு பல சர்ச்சையை ஏற்படுத்தியது. காவல்துறைக்கு ஒரு திட்டமிடும் விதமாக அந்த பேச்சு என்பது அமைந்திருந்தது. இது சார்ந்து சட்ட நுணுக்கத்தையும் பல அரசியல் காரணங்களையும் வந்து எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கமிக்கு மிக நன்றி. நன்றி. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.